சிங்கம் 3 இந்த உண்மையான அப்பா முன்னாடி நான் ஒரு ரீல் அப்பா வந்து நடிச்சிட்டு இருப்பேன். பையன் காளிதாஸ் ஃபர்ஸ்ட் படம் இதுதான். துப்பாக்கிலாம் என்ன கலக்கியிருப்பாரு. வணக்கம், நான் உங்கள் ஜீவா ரவி, இந்தியன் ஃபிலிம் ஆக்டர். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்டர்ஸ் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, நல்லா மோல்ட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டெடிக்கேட்டடாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா பண்ணலாம். ஸ்ரீலங்கன் ஆக்டர்ஸ் வந்து ஆல்பம்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சாங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, வீடியோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய கனவு இருக்குது. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் சென்னை வந்துடும் சார், கொழும்புல ஸ்கோப் கம்மியாக இருக்குது எங்களுக்கு ஆக்டிங்கில், நாங்கள் அங்கே வந்து பண்ணணும், ஃபோட்டோஸ் கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் டெஃபினட்டாக வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்கள் எஃபர்ட்ஸ் போடுங்க, இங்கே ஒரு நேமோடு அங்கே வாங்கன்னு தான் சொன்னேன். அங்கே ட்ரையாக வந்தீங்கன்னா எடுத்தோன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்கொயர் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் கூத்துப்பட்டறைக்கு போகணுமோ இல்லை ஒரு ஸ்டேஜ் ஆக்டராக ஒரு ட்ராமாக்கெலாம் போகணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி தே வெல் ட்ரெயின்ட். யசோதாவாக இருக்கட்டும், நம்ம ஜெராடாக இருக்கட்டும், பரமுவாக இருக்கட்டும், சுதாகர், எல்லாருமே வெல் டேலண்டட், மல்டி டேலண்டட். கரெக்டான ஆள் கிடச்சா டெஃபினட்டாக அவங்க நல்லா வருவாங்க. அடுத்த ரிலீஸ் வந்து ஒரு பக்க கதை. ஜெயராம் சாரோட பையன் காளிதாஸ் இதில் லான்ச் ஆகிறார். ஃபஸ்ட்டு படம் இதுதான். இதுக்கப்புறம் தான் வந்து மீன் குழம்பும் மண்பானையும் செகண்ட் படம் அவருக்கு. இதுதான் காளிதாஸ் லான்ச் ஆகிறாரு. காளிதாஸ்க்கு நான் அப்பா பண்ணியிருக்கேன். ஏன் இதை முக்கியமாக சொல்ல வரேன்னா, ஜெயராம் சாரோட பையன் ஜெயராம் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துருப்பார். சொந்த உண்மையான அப்பா முன்னாடி நான் ஒரு ரீல் அப்பா வந்து நடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு அவ்வளோ பெரிய நடிகர் வந்து உட்காந்துருக்காரு. ஹியூமர் சென்ஸ்னால் ஜெயராம் சாருக்கு எவ்வளோ பெரிய ஹியூமர் சென்ஸ்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. துப்பாக்கிலாம் என்ன கலக்கியிருப்பார், தென்னாலியில் என்ன பண்ணியிருப்பார். அவர் மேலே நடிக்கும் போது நம்மளுக்கு ஐயோ இவர் வந்து உட்காந்துருக்காரு எப்படி நடிக்கிறது. அவர் எதுவுமே பேச மாட்டார். நல்லா இருக்குன்னு மேலும் நம்மளை தட்டி கொடுத்து நடிங்க. இந்த பையன் வீட்டில் தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், எங்கேயாச்சும் நீங்கள் திட்டுற மாதிரி சீன் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு உட்காந்துருந்தார். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நடித்த மேகான்ற பொண்ணு இப்போ தனுஷ் சாரோட கௌதம் மேனன் படத்தில் ஹீரோயின். அது செகண்ட் படம். அந்த பொண்ணுக்கு இது செகண்ட் படம், மேகா ஆகாஷ். இதுக்கப்புறம் வந்து சைனான்ற படம் வந்து கலையரசன் ஹீரோவை பண்ணியிருக்காரு. கபாலியில் பார்த்துருப்பீங்க, மெட்ராஸில் பார்த்துருப்பீங்க, உரிமை, இந்த மாதிரி படங்களில் கலைய ஹீரோ. நான் ஹீரோயினோட ஃபாதர் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் வந்து ஒரு பாம்பே கேர்ள். அதில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர், அவங்க அப்பா ஃபாதர்னா சர்ச் ஃபாதர் இல்லை, கிறிஸ்டியன் ஃபாதர் அப்பா. அது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மாயவன் ரிலீஸ் ஆகும். சிவி குமார் சாரோட டெபியூ டைரக்ஷன். அவரோட ஃபஸ்ட்டு படம், அவர் டைரக்ட் பண்ணுற முதல் படம். நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. பீஸா மாதிரி நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. இன்டர்நெட் நாளை, அந்த படம் கூட இன்டர்நெட் நாளை கூட நான் பண்ணேன் அவருக்கு. இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. இதில் மெயின் ஹைலைட் என்னென்னா, பாலிவுட் ஆக்டர் ஜாக்கி ஷெராஃப் அவங்க பெரிய ஹீரோ. அவர் தான் அதில் வில்லன் பண்ணார். அவரோட காம்பினேஷன் தான் எனக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கும். ஹீரோ கூட சந்தீப் கிருஷ்ணன் சொல்லி தெலுங்குல வந்தார். ஹீரோயின் வந்து பிரம்மன் படத்தில் நடித்த அவங்க தான் இதில் ஹீரோயின். டேனியல் பாலாஜி ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாரோடய காம்போ நடிக்கும்போது அவங்க எல்லாமே பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க கூட நடிக்கும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா டேக் போல் நல்லபடியாக அழகாக போச்சு. ஷூட்டிங் போயிட்டுருக்க படம் வந்து சிங்கம் 3 திரு சூர்யா அவர்களோட காம்பினேஷனில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கொழம்பு வரத்துக்கு முன்னாடி தான் அதை முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ ஹரிசார் டைரக்ஷனில் நடிக்கிற முதல் படம். அண்ட் மறுபடியும் வந்து சாமி 2 அப்படின்றதுக்கு விக்ரம் சார் வச்சு எடுக்கிறார். அதுவும் இப்போ என்ன ஹரிசார் கூப்பிட்டு கமிட் பண்ணார், இந்த படத்தில் நீ பண்ணு அப்படின்னு. இன்னொரு படம் வீரதீர சூரன் வந்து விஷ்ணு விஷாலோடக்கு அப்பாவை நான் பண்ணுறேன். சூரி, கேத்ரின் தெரசா, டைரக்டர் சங்கர் தயாள், சகுனின்னு ஒரு படம் பண்ணார். அதில் நல்ல ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் வரும்போது எனக்கு ஆக்டர் விஷால் சொன்னார், நீங்கள் கொழம்பு போங்க சார், ஆக்டர்ஸை வந்து அவங்க கொண்டாடுவாங்க சார், செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஆடியன்ஸ். அந்த மாதிரி ஆடியன்ஸ் அவங்களுக்கு நல்ல படங்கள், நம்ம தமிழ் படங்கள் தான் அவங்க அதிகமாக பார்க்குறாங்க. பட் அது உண்மை ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டாடுறதோட அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் கேரக்டர் ரோல் பண்ணுறோம். அந்த கேரக்டர் அவங்களுக்கு ஒரு நடிகர் ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா தான் அவங்க கிட்ட வந்து சைன் வாங்குவாங்க. நிறைய பேர் நடிக்கலாம், நிறைய பேர் பண்ணலாம். அந்த கேரக்டர் அவங்க மனசில் பதியணும். அதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கணும். உங்களோட ஆசீர்வாதத்தாலையும், உங்களோட துணையினாலையும், உங்களோட சப்போர்ட்னாலையும் டெஃபினட்டாக 2016 ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பேர் டெஃபினட்டாக வாங்குவேன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து நான் இப்போது பேசிட்டு இருக்கிற இந்த வெட்டி பேச்சு அப்படின்ற வெப்சைட் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.